ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமத்தினால் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ரொம்ப சோர்வா இருக்கீங்களா? ரொம்ப கலங்கி போயிருக்கீங்களா? இந்த உலகத்துல ஏன்டா எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்மளை விட அதிகமான பிரச்சனையை அனுபவிச்ச ஒரு ஆள் இருக்கிறார் பைபிள். அவர் யாருனாக்கா, அவர் வேற யாரும் இல்ல, யோபு. யோபு 1ஆம் அதிகாரத்துல அவரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் ரொம்ப பெரியவரா இருந்தாராம். இவ்வளவு பெரியவர் சாத்தா எவ்வளவு நேரத்துல அவர் வீட்டை காலி பண்ண தெரியுங்களா? வித்தின் 1 minute. அதை வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். வித்தின் 1 minuteக்குள்ள அவருடைய எல்லா சாம்ராஜ்யமே காலி பண்ணிடுறான். ஆனா யோபு ஆண்டவரை பற்றி எந்த இடத்திலும் குறை கூறவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. யோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்ல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோபு போல பிரச்சனை நமக்கு வந்திருக்கா? ஏதோ கொஞ்சம் பிரச்சனைக்கு ஆண்டவர் என்னென்ன நம்ம பேசுறோம்ல, அதை விட்டுட்டு நம்ம ஆண்டவரை துதிப்போம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யோபு ஆண்டவர் அப்படியே விட்டுல டபுள் போர்ஷன் ஆஃப் பிளஸிங், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை யோபுக்கு கொடுத்தாரு. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதை செய்வாரு. உங்களுக்கும் இரட்டிப்பான நன்மையை தருவாரு. அதை இன்றைக்கே தருவாரு. கர்த்தரை நம்புங்க. God bless you. ஆமென்.